இந்த லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்க. கிளேசியர் பார்க்கவே இதுலேருந்து பார்க்க அருமையாக தெரியுது. இந்த கிளேசியர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்ட போகலாமோ தெரியாது. பிரான்சிஸ் ஜோசப் கிளேசியர்ஸை தான் பார்க்க போய்கொண்டிருக்கோம். இங்கே மக்கள் ஃபுல்லாகவே பார்க் பண்ணிவிட்டு கிளேசியர்ஸை பார்க்க போனேன். இப்போ வைட் ஆங்கிள் எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கரை மூலையில் தெரியும் கிளேசியர்ஸ். அதை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். பனிப்படிவங்கள் என்று சொல்கிறது தமிழில். அந்த பனிப்படிவங்கள் செஞ்சரியாக படிஞ்ச படிவங்களை தான் பார்க்க போகிறோம். 1960 அந்த கிளேசியர்ஸ் இந்த நான் இப்போ நடக்கிற இடங்கள் எல்லாம் இருந்திருக்கும் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த கைடட் டூர் இருக்குது, அந்த கிளேசியர்ஸில் போய் நடக்கலாம். இங்கே 1920 இந்த கிளேசியர்ஸுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். 1920 டூரிஸ்ட் கிளேசியர்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த போக்குக்காண்டி தான் போய் கொண்டிருக்கோம். கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ கிட்ட போய் பார்க்குறதுக்கான டூர்ஸே இருக்குது. நாங்கள் இதில் என்ன டூர் அவைலபிளோ அந்த டூர்கள் செய்யலாம். இப்போ மேலே ஹெலிகாப்டர் போய் கொண்டிருக்கோம். அந்த ஹெலிகாப்டர் தெரியுமோ தெரியல உங்களுக்கு. அது கிளேசியரில் கொண்டு லேண்ட் பண்ணி அதில் உங்களை ஒர்க் பண்ண வச்சு கூட்டிடுறோம். அது கைடட் டூர் செய்ய வேணும். 3 kilometers ஃப்ரம் கிளேசியர்ஸ் தான் இந்தியா வியூ. 4th January நாங்கள் அங்கே நின்று பார்க்குறோம். அங்கே கிளேசியர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ 3 kilometers தூரத்துலேருந்து தான் பார்க்கலாம். ரக்கிங் கண்டிஷன் இன்றைக்கு குட். இந்த ஏரியாவில் ரோன் ஏற்ற இல்லாத அந்த மீனிங்கே செஞ்ச கிணக்கு ஹெலிகாப்டர் டூர் நடக்கிறதால அதுதான் முக்கியம். ரோனை ஒருத்தர் ஏற்றுறேன்னு சொல்லிச்சோன்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் கவர்மெண்ட்லேருந்து வாங்க வேணும். அது கிடைக்கிறேன்னு சொன்னால் வேறு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் அண்ட் நீங்கள் அதுக்கு பே பண்ண வேணும். இப்போ கிளேசியர்ஸை பார்க்க போகிறோம். நார்மல் வாக்கிங்கில் போகலாம். ஸ்கை டைவிங் முடிச்சுட்டு இப்போ ஓக்குக்கு போய்கொண்டிருக்கோம். ஸ்கை டைவிங் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட் பயமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஓகே. ஃபஸ்ட்டாக ஜம்ப் பண்ண வேறு ஜம்ப் பண்ணின போல் உங்களை ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு இருக்கோம். ஸோ அந்த பயத்துலேயும் உங்களுக்கு அந்த பயங்கள் போய்டும். காலமாக ஃபாக்ஸ் கிளேசியர்ஸில் ஒர்க் செய்தது. இப்போ இந்த லொக்கேஷனை நான் கீழே போகிறேன். எக்ஸாக்டாக எனக்கு அப்படி ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் தெரியலை. பாருங்கள் கிளேசியர்ஸ் எப்படி வடிவாக தெரியுதுன்னு. எப்படி இந்த லேண்ட்ஸ்கேப் பில்ட் பண்ணதுன்னு சொல்லி பாருங்க. கிளேசியர்ஸ் லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா முந்தி இதில் ஐஸ் படிவுகள் இருந்தது. இப்போ ஐஸ் படிவுகள் எல்லாம் அழிஞ்சு பார்க்க உங்களுக்கு தெரியும் தண்ணியாக போய் கொண்டிருக்குது.
ப்ளஸ் இங்கே லேண்ட்ஸ்லைட் வர்றது இந்த ரொக்கோல் வந்து லூஸ் ஆகிக்க இந்த கிளேசியர் டக்குன்னு உடைஞ்சிடும். இந்த பனிப்படிவுகள் வின்டரில் கூடும், சம்மரில் தண்ணியாக மாறி குறைஞ்சிடும். Can I high five them? Yeah. I'm going. 1, 2, 3, 4. இந்த சைனுக்கு போன 20 டூரிஸ்ட் வந்து மாட்டுப்பட்டுக்குன்னு போட்டிருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த கிளேசியர்ஸுக்கு கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். 5.2 hours வாக்கிங். இதான இந்த லேண்ட்ஸ்கேப். கிளேசியர்ஸுக்கு கிட்ட போய் பார்ப்போம் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கான். 8 hours வாக்கிங்காம். அது முதலே தெரியாது. பட் 8 hours ஓகே. இப்போ 12 சாப்பாடு சாக்லேட்ஸ் இருக்கு. நாங்கள் போகிறது இப்போ வந்து இந்த இது. அதுக்கு முதல் நான் போய் சார்ஜிங் கேபிள் எடுக்க வேணாம். மற்ற ஃபோனோட சார்ஜ் இது முடிஞ்சது. 5.20 hours இருக்கு. இந்த ஏரியாண்ட அழகை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. 5.2 kilometer வாக் நாங்கள் செய்ய போகிறோம். 5.2 kilometer வாக் செய்கிறது முதல் மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் போகுது. இந்த ஹெலிகாப்டர் கிளேசியர்ஸில் ஆக்களை கொண்டு இறக்கிட்டு வரும். வெளியே போகலாம். நாங்கள் அது பார்த்துட்டோம். இப்போ இந்த ரொபோட்டிக் பாயிண்ட் இடத்துக்கு போகிறோம். போனா இருக்குல்ல. Do not pass here. We can pass it, right? Because there's water. No, it's very rocky, Avis. Rock slides are there. So see அப்படி வடிவாக இருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப். கிளேசியர்ஸ் அங்கால தான் இருக்குது. நாங்கள் இதை க்ராஸ் பண்ணுவோம்.
முன்னாடி தான் கார் இருக்கு. அது இப்படிங்க அவிஷோட போகிற டேஞ்சர்னு தான் நினைக்கிறேன். அவிஷோட போகிறது டேஞ்சர்னு தான் நினைக்கிறேன். நான் அவிஷ எப்படி படம் எடுக்கும். ரொபோட் பாயிண்ட் வாக்குக்கு போகிறேன்டா. எப்படி அடர்ந்த காடு, எப்படி ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது தானோ. Lordy!
சுற்றி மாட்டோம் உங்களை மாதிரி போயிட்டா. இப்போ மழை நேரம் மலைக்குள்ளே போய் கொண்டிருக்கான். திருப்பியும் ஒரு கிளேசியஸை பார்க்குறது. கீழே ஃபுல்லாக சத்தம். உங்களுக்கு தெரியுமா தெரியாம மழை பெய்து கொண்டு இருக்கு. மேலே முகில் பக்கத்தில் துறானாக்கி இருக்கு. முதல் அருவி. இங்கே கிவி பறவைகள் இருக்கிறதால நாய் வந்துமே அலௌட் இல்லை. நாயில் என்ன செய்யணும்னா அந்த பறவையை போய் டேமேஜ் பண்ணி விட்டுடும். அதை டேமேஜ் பண்ணினா அது உயிர் வாழாது. அதுதான் அதுன்ற ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு சின்ன காயம் வந்தாலும் அது கியூர் பண்ணாது, இறந்துடும். கிவி வெரி சென்சிட்டிவான ஒரு அனிமல். $66 மில்லியன் அப்படி இருந்த கிவி வந்து இப்போ 66,000 66,000 குறைஞ்சிருக்கு. அதுலேயும் வெவ்வேறு கிவி இனம் இருக்குது. சில இனம் 300-400 இருக்குது. ஸோ அப்படியான இனத்தை எடுத்து பாதுகாத்து கொண்டும் இருக்கிறேன். நானே திருப்பி வடத்திற்கு வர்றேன்னு சொன்னால் மழை பெய்யக்க ஒரு வகையான ஃபீலிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு செய்ய இயலாது. ஃபேமிலியை காரில் விட்டுட்டு நான் தனியாக நடந்து கொண்டிருக்கேன். வெயில் அறியக்க இன்னொரு ஃபீலிங். மழை பெய்யக்க ரெயின் கோட்டை போட்டோமா நடந்து மாண்டிருக்கு வேணும். மழையோ வெயிலோ எதுவும் எங்கண்ட ட்ராவலை மாற்றக்கூடாது. மழை நேரம் ஒரு வடிவாக இருக்கும், வெயில் நேரம் ஒரு வடிவாக இருக்கும். வெயில் தான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அரைவாசி நாள் ட்ராவலிங் செய்ய இயலாது. இங்கே நியூசிலாந்து வந்து இப்போ இன்றைக்கி 13வது நாள் ஆகுது. 12வது நாள் நினைக்கிறேன். 12 ஆல்மோஸ்ட் 12+ டேஸ். இதில் இப்போ மழை பெய்கிறது வந்து ரெண்டு நாள் தான் இப்படி மழை பெய்து கொண்டிருக்கு. மீதி நாளெல்லாம் பெஸ்ட் வெதர், என்ஜாய் பண்ணத்தக்க ஒரு வெதர். மழை பெய்திச்சுதோண்டா தான் நீங்கள் கூட எப்படியான ஒர்க்குகள் செய்ய வேணும். ரீசன் வந்து என்ன ரீசன் சொன்னால், இதில் உள்ள மலையில் இருந்து 1000-2000 நீர்வீழ்ச்சி வருமா அப்படி சொல்லு. அது கூட மேபி கணக்க நீர்வீழ்ச்சிகள்
வரமென்று சொன்னவன் கிளேசியஸுக்கு திருப்ப வந்துட்டு மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்களா இதில் நீர்வீழ்ச்சி பாருங்க அப்படி இருக்குண்டு. கிளேசியஸ் இப்போ தெரியவே இல்லை. கிளேசியஸ் ஃபுல்லாக மழை மறைச்சிட்டுது. சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்களோன்னா இந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் பார்த்து ரிசர்ச் பண்ணவங்க எது செய்ய போகிறீங்களான்னு அலெக்ஸ் கெனோப், ரொபர்ட்ஸ் பாயிண்ட் அப்படியான இதுகள். ஸோ இந்த இதில் வந்து ரொபர்ட் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்த லெவல். ஆனால் இதுக்கு சாமான வந்து அலெக்ஸ் நோப்ன்றதும் நல்லது. ஸோ அதுக்கு போகலாம். ஃபாக்ஸ் கிளேசியர் நான் போனால் இது மற்றதுகள் அங்கால அடுத்தடுத்த வியூ. ஸோ இதை பற்றி நான் ஒரு குறிப்பான ஒரு வீடியோ போடுறேன் டீட்டெயிலாக. டைம் இருக்க வேணுமெல்லாம் போகிறதுக்கு. நீங்கள் ரோபோட் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே கிட்ட கிளேசியஸையே பார்க்கலாம். இப்போ எனக்கு நின்று பார்க்குறது நல்ல. ஆனால் இதில் முதல் ஒரு பாதை இருந்தது, அது வந்து விழுந்துட்டுது, கரைஞ்சி மண்ணோட கரைஞ்சி போயிட்டுது. ஸோ கிளேசியர் இந்த இவ்வடத்தடியில் வர முதல் இருந்திருக்கு. 2016 ஆண்டு 4500 ppm இருக்குது. 2016 ஆண்டு இந்த இடத்தின் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 14.87 செல்சியஸாக இருக்குது. அதே நேரம் 100 ஆண்டுக்கு முதல் 13.57 செல்சியஸாக இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கிளேசியஸ் இருந்தது. இந்த கற்கள் அந்த கிளேசியஸோட டச் பண்ணி கொண்டு இருந்தது. கிளேசியஸ் கரைஞ்சி போன உடனே இந்த கல்லுகள் வீக்கான உடனே கல் ஸ்லைட் நடக்குது. ஸோ இதுகள் தான் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறோம். அதில் வந்து ஹிஸ்டோரிக்கல் எப்படி இந்த கிளேசியஸ் அழிஞ்சு போகுதுன்றதையும் போட்டிருந்தவ. க்ளவுட் லோவாக இருக்குது, நைஸாக இருக்குது பாருங்க. அதுக்கு பிறகு அங்கால தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இங்கே ரவுண்ட் 5 லேண்டு போட்டிருக்கு. ஸோ நோ ரவுண்ட் ஃப்ளை திஸ் ஏரியா. போகிறேன், இனி எப்போ வருவோம்னு தெரியாது இந்த ஏரியாவுக்கு. பட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், worth to come here. இப்போ இந்த இடமெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முதல் பனிப்பாறைகளாக தான் இருந்திருக்கும். வேர்ல்டை கூலாக வச்சுக்கிறதுக்கான பனிப்பாறைகளாக இருந்திருக்கும். இப்போ ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ஹியூமன் எவால்வ் பண்ணுறவனுக்கு என்விரான்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் பண்ணி கொண்டிருக்கு. ஐஸ் ஏஜில் இருந்து நாங்கள் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட் ஏஜுக்கு மாறிக்கொண்டிருக்கோம். டொனேட் பண்ணுவாங்க. இந்த டொனேஷன் கண்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் தேவையான இதுகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாக கண்ட்ரிபியூட் பண்ணும். இந்த மழை பெய்கிறதால இப்போ மக்கள் வர்றது குறைஞ்சிட்டுன்னு. ஸோ கிளேசியர்ஸை மலைக்குள்ள பார்க்கலாம். மழை பெய்தா மக்கள் வந்து ப்ரீவியஸ் கிளேசியர்ஸ் அதை பார்க்குறதுக்காக வர்றேன்னு சொல்லி சொன்னால் மழை பெய்யக்க தெரியாது. வெயில் அறிய நல்ல கிளேஸ்கே இருக்க தான் வந்து பார்க்கலாம். இந்த தூரத்தில் இருந்து அதுக்கிட்ட போய் இருந்து தான் பார்க்கவும். ராக் லுக் அவுட் இருக்குது. அந்த ராக் லுக் அவுட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். 600 meters இருக்குது.
எங்கெண்ட காலத்தில் இந்த இடங்கள் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த இடங்கள் வித்தியாசமாக மாறலாம். எவால்வ் ஆகிறதோ அழிகிறதோ டிபெண்ட்ஸ் ஆன் இயற்கை. எப்படி கிளேசியர்ஸ் மாற மாற இந்த பூக்கள் வளர்ந்தேன்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களோண்டா தெரியும். ஸோ 8 yearsல then 14 years then 50 years, 100 to 200, 120 years to 200 years, 500 years, 11,000 years to 18,000 years. கெனப்பியாக மாறிடு. ஸோ இதுதான். இப்போ இதில் இருந்து நாங்கள் இந்த ஆற்றுண்ட வியூவை பார்ப்போம். என்ன அமேசிங்கான வியூ. ஃப்ரெண்ட்ஸ், ஜேசப் கிளேசியரில் தான் இருக்கிறோம். இது வந்து 18,000 இயர்ஸுக்கு முதல் கடலோட ஜாயின் பண்ணியிருந்திருக்கு. இப்போ 19 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்துட்டுது. இப்போ இதுவே நீங்கள் 1865 பார்க்க இந்த கிளேசியர்ஸ் வந்து இவ்விடத்தடியில் கண்கூட பார்க்கத்தக்கதாக இருந்தது. அதுவே 1907 கிளேசியர்ஸ் சரிவு குறைஞ்சது, பட் இந்த இடத்துலேருந்து பார்க்கத்தக்கதாக இருந்தது. 1930 இந்த கிளேசியர்ஸ் வந்து மூவ் பண்ண தொடங்கிட்டுது பின்னோக்கி. கூட மழை பெய்கிறதாலையும் குறைய சினோ பெய்கிறதாலையும் தான் இது மூவ் பண்ண வலிக்கிட்டுது. இப்போ இந்த 1950 ஆல்மோஸ்ட் இந்த வேலி இந்த எண்டில் வந்துட்டுது. 1965 இந்த ஆல்மோஸ்ட் இந்த வேலி இந்த அந்த எண்டுக்கு போய் 2010 வந்தாக்கள் இந்த இடத்த பார்க்கலாம். 2100 எப்படி இருக்குமென்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன் பாருங்க. இதில் மெயின் ரீசன் வந்து கூட மழையும் குறைய சினோவும் தான் பெய்கிறதுக்கு காரணம்.
இந்த அன்சர்டினிட்டிஸை பற்றி இந்த இதில் போட்டிருக்கேன் வடிவாக பார்த்தீங்களோன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோங்க. ஸோ நான் சொன்ன அந்த 1965 இந்த நடுவில் நீங்கள் அந்த தூரத்தில் உள்ள ஒரு ரெயின் நீர்வீழ்ச்சி விழுகுது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தான் இருந்தது. இப்போ அதை தாண்டி உள்ளுக்கு போயிட்டுது. ஸோ எவ்வளோ காலம் இந்த கிளேசியர் இங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ திருப்பி கார் பார்க்க நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் கார் பார்க்க வந்துட்டேன். குயிக் வாக் தான். இங்கே வந்தீங்களோன்னா சென்டினென்டல் ராக் வாக் இருக்குது. கிளேசியர் வியூ அட் த எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் வாக் இருக்குது. அது ரெண்டும் பார்க்கலாம். ஏரியல் வியூவில் பார்க்குறீங்க. வந்து கிளேசியர்ஸ் இருந்த இடங்கள் எல்லாமே இது 1965 2010 எல்லாம் இடத்துல கிளேசியர்ஸ் படிவாக இருந்தது. இப்போ இதில் இல்லை. டே கிளேசியர்ஸ் முன்னுக்கு போதும். முந்தி இந்த மலை ஃபுல்லாக இருந்த கிளேசியர்ஸ் இப்போ நாங்கள் கொக்காட்டிக்காவில் நிற்கிறோம். இது ஒரு கோஸ்டல் சிட்டி. இந்த சிட்டி வந்து எங்கள் ஸ்டெப்புக்கு ஒரு இடையில் நிற்குது. அந்த சிட்டியில் நிற்கிறேன். பார்த்தீங்களோன்னா இதில் ஒரு ரிவர் வந்து கடலோட கலக்குது. மழை பெய்து கொண்டு இருக்குது. தூரத்தில் பார்க்க தெரியும் மழை வந்து கொட்டி கொண்டு இருக்கிறது. அடித்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். பெஞ்சில் இருக்கிறதுக்கு பெஞ்சு பாருங்க.